பிரியன்ற நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் பேசின பேச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சற்று முன்னாடி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் ரெண்டு விஷயங்களையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த அடிமை கூட்டணின்றதுக்கு தான் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய இது பார்வை எப்படி இருக்குன்னா லாஸ்ட் ஏப்ரலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப மாதங்கள் அது ஒரு டார்மெண்ட்டாக சைலண்ட்டாக இருந்தது. ஒரு எடப்பாடி பழனிசாமி பல எம்எல்ஏ தொகுதிகளுக்கெல்லாம் விசிட் பண்ணார். நடுவில் தாவேக்கா கொடியை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொன்னார். அது மாதிரி அது கடந்து போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் விலகி என்டிஏலேருந்து விலகி போன டிடிவியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாமகவை உள்ளே கொண்டு வந்தாங்க, டிடிவியை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ 21 அதிமுக பாஜக பாமக ஒரு முழு பாமக இருந்தது. இப்போ பிளவுபட்ட பாமக இருக்குது. இப்போ டிடிவி உள்ளே வந்திருக்காரு. ஸோ பிளவுபட்ட பாமக டிடிவி வந்ததுக்கு பிறகு டிடிவி எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டை கையில் வச்சுருக்கார். அந்த ஓட்டு டிடிவியோட அதிமுக அணிக்கு வருமானது இன்னும் தேர்தலில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமதாஸ் இருக்கார், சசிகலா ஓபிஎஸ் இருக்கார், அப்புறம் தேமுதிக இருக்குது. இப்போ தேமுதிக இப்படியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டோம், அவன் சொன்னபடி தான் செய்வோம், தொண்டர்கள் விருப்பத்தைப்படி செய்வோம்னு சொல்லிவிட்டு அவங்க என்டிஏ கூட்டணியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க, டிஎம்கே கூட்டணியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. பலவிதமாக ராஜ்யசபா போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எந்த முடிவும் யாரும் ராஜ்யசபா உங்களுக்கு ப்ராமிஸ் சரியாக பண்ணாதனால அது ஒரு இழுபறியாக போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். நம்ம சசிகலா ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க என்டிஏவோட போவாங்களா தனித்து நிற்பாங்களான்னு முக்கியமான கேள்விக்குறி. இன்னொன்று விஜய்கிட்ட போவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. விஜய்கிட்ட போவாங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. அதே மாதிரி ஓபிஎஸ் திமுகவோட கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டாருன்னு நிலையில் அவருக்கு ஒரு பிரேக் போட்டு நிற்க வச்சுருக்காங்க. அது யார் நிற்க வச்சாங்கன்றதான் பாஜக நிற்க வச்சிருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆக்சுவலாக ராமதாஸ்க்கு திமுக கதவை தட்டார், திமுக கதவை மூடிடுது ராமதாஸ்க்கு. அப்போ ராமதாஸ் தனியாக போவாரா இல்லை அவரையும் என்டிஏ கூட்டணியில் ஒன்று சேர்ப்பாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு கம்ப்ளீட்டாக தேமுதிகவை சேர்த்தா ஒரு முழுமை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அறகுறையாக தான் இது இருக்குது ஆக்சுவலாக. இல்லை, எடப்பாடி கேட்கறதுக்கு இந்த பக்கம் அப்போ சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அன்னைக்கு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அணியில் கட்டுக்கோப்பாக இருந்த திமுக அணி இப்போ கொஞ்சம் சலசலப்புக்குள்ளாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த காங்கிரஸ் பண்ணுற விஷயங்கள்னால, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணி தாக்கூர் போன்ற அவங்க பேசுகிற விஷயங்கள்னால சலசலப்புக்குள்ளாக இருக்குது. அங்கே காங்கிரஸில் தலைமை இன்னும் வாயை திறக்காது இருக்கு. அந்த தலைமை என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. அதிக ஆட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டார். இனிமேல் அதிக சீட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தாவேக்கா ஒரு காரணமாக வச்சுட்டு உண்மையிலேயே அதை பேசுகிறாங்களா, மேலிடம் சொல்லி இவங்க பேசுகிறாங்களா இல்லை மேலிடம் சொல்லாத பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. மேலிடம் சொல்லி பேசுகிறாங்களோ சொல்லாமல் பேசுகிறாங்களோ, திமுக ஒரு கட் ஆஃப் வச்சு இவ்வளோ தான் உங்களுக்கு சீட்டுன்னு ஏதோ ஒரு நம்பர்ஸை காங்கிரஸுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இனிமேல் காங்கிரஸ் அதை எடுத்துகிட்டு வராது காங்கிரஸுடைய விருப்பம். 28ஆம் தேதி குழு ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வருமா வராதுன்றது ஒரு கேள்விக்குறியால் 50-50 விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குமானால் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஸ்டாலின்கிட்ட பேசினா அந்த விஷயங்கள் சரியாகுமே தவிர, இங்கே இருக்கிற குட்டி தேவதைகள் அவங்க பங்குக்கு அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அந்த முட்டல் மோதல் பிளவு நோக்கி போகும், இல்லை காங்கிரஸை தாவேக்காவை நோக்கி கொண்டு போகுன்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ரைட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.